வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் ஜடாயு உயிர் நீத்த படலத்தின் தொடர்ச்சி. உடனே லக்ஷ்மணன் பொன்மான் வந்தது முதல் இதுவரை நடந்துள்ள நிகழ்ச்சிகளை ஜடாயுவுக்கு கூறி முடித்தான். அதனை கேட்ட ஜடாயு அவர்களுக்கு தக்க வார்த்தைகளை சொல்லி தேறுதல் கூற எண்ணினான். எனவே அவர்களை அன்புடன் நோக்கி, புதுமையாக ஒன்று நேர்ந்ததென்றால் அது நம்மால் ஆவதோ? பிறவியில் தோன்றும் இன்பத் துன்பங்கள் விதியினால் ஏற்படுவதென்றோ? அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அறிவின் வலிமையால் விதியை வெல்வதற்கு வல்லமையுடையோமே. மனம் துன்பத்தால் கலங்கி நிற்கையில் அதனை மேலும் தாபத்துக்கு உள்ளாக்குதல் தவறாகும். விதித்தற் கடவுள் என்று பெயர் பெற்ற பிரம்மனையும் தலையறிந்து போகும்படி செய்தது விதி என்றால் அந்த விதியினால் செய்வதற்கு கடினமானது எதுவும் இல்லை. துன்பமோ இன்பமோ நம்மை நெருங்கும் போது அவற்றை நம்மால் விளக்க முடியாது. முப்புறங்களை எரித்த சிவபெருமான் கபாலம் ஏந்தி பிச்சை எடுத்தாரே, அது அவருடைய தவத்தின் பயனாலா? இல்லை, விதியின் விளைவால் அல்லவா அப்படி ஏற்பட்டது. சூரியனை ராகு கேது என்னும் பாம்பு தீண்டுவதும் சந்திரனுக்கு தேய்வு வளர்வு நேர்வதும் விதியின் பயனே. தீங்குகள் நேர்வதும் நீங்குவதும் பழைய வினை பயனே. குருவின் சாபத்தால் இந்திரன் பெரும் பாடுபட்டானே, அப்பாடுகளை ஊழ்வினை பயன் என்று தானே சொல்ல வேண்டும். சம்பாசுரனால் அரசாட்சியை இந்திரன் இழந்தான். அந்த அரசனை அரக்கனை கொன்று திரும்பவும் அவனுக்கே வாங்கி தந்தார் உங்கள் தந்தை. அரக்கர்களால் தள்ளப்பட்ட தர்மம் தான் உய்ய வேண்டியும் அவ்வரக்கர்களால் தேவர்கள் படுகிற துன்பம் தான் நீங்க வேண்டியும் சீதையை ராவணன் எடுத்துச் சென்றதாகிய இந்நிகழ்ச்சியை விளைவித்தன. அதலால் அரக்கர்களை பூண்டோடு ஒழித்து வாழ்வீராக என்றான். மீண்டும் அவர்களிடம், சீதையை ராவணன் தரையோடு எடுத்துச் செல்கையில் எதிர்த்து தடுத்து எனது ஆற்றல் கொன்று இயன்ற வரையிலும் போர் புரிந்தேன். இறுதியாக அவன் சிவபெருமான் தொடுத்த வாளை கொண்டு என் சிறகுகளை வெட்டினான். அதனால் விழுந்து விட்டேன். இதுதான் நடந்தது என்று கூறினான். ஜடாயுவின் வார்த்தைகளை கேட்டவுடனே ஸ்ரீராமபிரான் மிகுந்த கோபம் கொண்டார். அந்த அளவில் அப்பெருமானின் சிவந்த கண்கள் இரத்தம் சொரிந்தன. பெருமூச்சுகள் சிவந்த நெருப்பை கக்கின. புருவங்கள் நெற்றியின் மேலேறி நெறிப்புற்றன. அந்த கோபாவேசத்தால் சூரியன் முதலிய ஒளிகள் அஞ்சு ஓடின. உலக உருண்டை பல இடங்களில் பிளப்புற்றது. மலைகள் யாவும் உடைபட்டன. மேலும் பூமி தனது நிலையழிந்து சுழல, பெரிய மலைகள் தமது நிலையொழிந்து சுழல, கடலும் காற்றும் சூரிய சந்திரர்களுடனே தமது நிலையொழிந்து சுழல, தேவர்களால் காக்கப்படுகின்ற மேலுலகம் தனது நிலையொழிந்து சுழல, எல்லா உலகங்களுக்கும் மேலிடத்தில் உள்ள பிரம்மனும் சுழல, இப்படி ராமர் நிலை திரித்தவுடனே யாவும் நிலை சரிந்ததால் வீரரான ஸ்ரீராமர் தாமே அளவிறந்த பிரபஞ்ச பொருட்கள் எல்லாவற்றின் வடிவமாயும் இருக்கின்றார் என்னும் உண்மை நன்கு புலப்பட்டது. இவ்வாறு கோபம் கொண்ட ராமர் தனியே இருந்த சீதையை அறிவிலியான அரக்கன் கவர்ந்து போகவும் நீரி துன்பத்தை அடையவும் அதை கண்டும் ஒன்றும் செய்யாதிருக்க தேவர்களுடனே உலகங்களை எல்லாம் அழிப்பேன், பார்ப்பீராக, என்னால் நட்சத்திரங்கள் உதிரும் வகையையும் சூரியன் பொடி பொடியாக சிதறும் வகையையும் வானம் முழுவதும் தீப்பொறி எழும் வகையையும் பஞ்சபூதங்களுடனே உலகத்தில் பொருந்திய சராசர வர்க்கம் அனைத்தும் அடியோடு வழியும் வகையையும் காண்பீராக. 14 லோகங்களுடன் புறவண்டத்தில் உள்ள பொருட்களும் நீர்க்குமிழி போல என்னால் இந்த ஒரு கணத்தில் அழிவதையும் காண்பீராக என்று சொன்னார். அந்த கணத்தில் ராமரின் கோபத்தை கண்டதால் சூரியன் அஸ்தமித்தான். அஷ்டதி கஜங்களும் அஞ்சு ஓடின. எப்பொழுதும் அவருடன் இருக்கும் மகா தைரியசாலியான லக்ஷ்மணனும் அஞ்சினான். அப்படியென்றால் உலகத்து எல்லா பிராணிகளும் மிக அஞ்சி நிலை குலைந்தன என்று சொல்லவும் வேண்டுமோ? மற்றுள்ளோரின் அச்சத்திற்கு எல்லையுண்டோ? ஜடாயு ஸ்ரீராமரை நோக்கி, அப்பொழுது நற்குணமுடையவரே, வாழ்வீராக, சிறிதும் கோபம் கொள்ளாதீர். பகைவர்க்கு கொடிய வலிமையுடைய வீரரே, தேவர்களும் முனிவர்களும் உம்மை கொண்டு தம் பகைவர்களாகிய அரக்கர்களை வெல்வோம் என்று எண்ணி மகிழ்ந்து உயிர் வாழ்கின்றார்கள். அப்படிப்பட்டவர் வேறு எவ்வகை வலிமையை கொண்டு ராவணனின் கொடுஞ்செயலை வென்றிடுவீர்கள்? பிரம்மதேவன் கொடுத்த வரத்தின் வலிமையால் ராவணன் செய்த வீரச் செயலை சிறகரபிட்டு கிடக்கின்ற என்னிடத்திலே பிரத்யட்சமாக கண்டீர். அதை பற்றி வேறு சொல்லவும் வேண்டுமோ? பிரம்மன் முதலிய தேவர்கள் எல்லோரும் 10 தலைகளுடைய ராவணனுக்கு அடிமை தொழில் செய்கின்றார்களே அல்லாமல் அவர்களில் தமக்கு உண்டான தர்மங்களை விடாது செய்பவர்கள் யார்? ஆகவே அவர்கள் மீது நீர் சினம் கொள்ள காரணமில்லை. முன்பு அமுதம் உண்டதாலேயே தேவர்கள் அரக்கரால் இரவாமல் உயிர் கொண்டு வாழ்கிறார்கள். அதை தவிர வேறு வழியில் அவர்கள் உயிர் வாழவில்லை. எனவே
அவர்கள் அரக்கனுக்கு மாறாக ஒன்றும் செய்யவில்லை என்று நீர் அவர்களின் மேல் கோபம் கொள்வது முறையில்லை. அருமை மக்களே, சீதையை தனியே விட்டு சென்று உங்கள் குலத்துக்கு பழியை உண்டாக்கி கொண்டீர்கள். ஆராய்ந்து பார்த்தால் இது உங்கள் குற்றமே அல்லாமல் உலகத்தார் செய்த குற்றமாகுமா? எனவே உலகத்தின் மீது பழி கூறுவது சரியில்லை. இதை எண்ணி பார்த்து உலகத்தவர் மீதும் தேவர்கள் மீதும் கொண்ட கோபத்தை விட்டு விடுங்கள். நீர் செய்ய வேண்டுவது சீதையின் துன்பத்தை நீக்கி தேவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வேத நூறு முறைப்படி யாவற்றையும் நிலைநாட்டி தீமை நிகழாது அதனை ஒழிப்பதே என்று கூறி அவருடைய பாதங்களிலே வணங்கினான். ஜடாயுவின் வார்த்தையை கேட்ட ராமர் இது தசரத சக்கரவர்த்தியின் கட்டளையே என்று அதனை தவறாது ஏற்றுக்கொள்ளுதல் போல தன் மனதில் ஏற்றுக்கொண்டார். மேலும் அவர் பிறர் மேல் கோபம் கொள்வதால் என்ன பயன்? ராட்சசர்களை இனத்தோடு அழிக்கும் தொழிலே இனி செய்யத்தக்க செயலாகும் என்று எண்ணி உலகத்தவர் மேல் கொண்டிருந்த கோபம் தணிந்தார். பின்பு ஜடாயுவை நோக்கி, தந்தையே, நீர் சொல்லியபடியே நான் கோபம் தணியாமல் வேறு என்ன செய்வேன் என்றவர் மீண்டும் கழுகுராஜனிடம் ராவணன் எங்கே போனான், அதனை சொல்வீர் என்று கேட்டார் ராமபிரான். அப்போது தான் அடைந்த மிகுந்த தளர்ச்சியினால் பறவைகளுக்கெல்லாம் தலைவனான ஜடாயு அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வருந்தினான். அந்த வருத்தத்துடனே அவனுடைய இனிய உயிர் பிரிந்து சென்றது. ஸ்ரீராமாவதாரம் எடுத்த திருமாலினுடைய வேதங்களாலும் காண முடியாத திருவடிகளை கடைசி நேரத்தில் தரிசித்ததனால் ஜடாயு எப்போதுமே மீளா உலகமாகிய ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தான். ஜடாயு தம்மை விட்டு பிரிந்ததை கண்டார்கள் ராமலக்ஷ்மணர். அவனுடைய பிரிவு அவர்கள் உள்ளத்திலே பெரும் வேதனையை கொடுக்க அழுது சோர்ந்தார்கள். அவன் பிரிவை தாங்காது ஓரறிவு உயிர்களும் கூட மனம் கரைந்து தளர மூவுலகத்தாரும் தலைமேல் கை வைத்து அவனுக்கு திரியங்க நமஸ்காரம் செய்தார்கள். ராமர் லக்ஷ்மணனை நோக்கி துக்கத்துடன், தம்பி, கொடிய அரக்கனின் வஞ்சனைக்கு உள்ளாகி மனைவியை இழந்த மானம் கெட்ட நான் முற்றும் துறந்து தவம் செய்வேனோ, உயிரை விட்டு விடுவோனோ? இந்த இரண்டில் எது செய்யத்தக்கிருந்தது? சொல். என்னை மகனாக பெற்ற பெருமையால் பெற்ற தந்தை இறந்து போனார். அவருக்கு மகனாக பிறந்த நான் இரவாமல் இருக்கின்றேன். நான் இனி என்ன செய்வேன் என்று கூறினார். விதியால் அன்றி வருவதொரு தீங்கும் இல்லை. அந்த விதிப்பயனை தடுக்கவும் முடியாது. ஆதலால் கழிவிறக்கத்தோடு சிந்திப்பதால் பயனில்லை. பிராட்டியை இழந்ததற்காகவும் ஜடாயு இறந்ததற்காகவும் இறங்கி வருந்துவதை விட முந்தி செய்ய வேண்டுவது இவற்றிற்கு காரணமான அந்த அரக்கர்களை கொன்று பழி தீர்த்தலே ஆகும். பிராட்டியை எடுத்து போனதற்காக அவரிடம் உமக்குள்ள காதலால் ராவணனை கொல்ல வேண்டும். அப்படி கொல்வதற்கு தாங்கள் துணியாமல் பிராட்டியை முற்றும் துறந்துவிட கருதினீர் என்றாலும் நமது தந்தையான ஜடாயுவை கொன்றதற்காகவாது, நமக்காக தம்மையர் கொடுத்த அவரிடம் நமக்கு உள்ள உரிமைக்காகவாது அந்த ராவணனை கொல்ல வேண்டாமோ? அப்படியும் இன்றி தாங்கள் தவத்தை மேற்கொள்வதாக கூறியது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை என்றான் உடனே இளைய பெருமான். லக்ஷ்மணன் கூறியதை கேட்டதும் தம்முடைய தம்பி சொல்வது நியாயமே என்பதை உணர்ந்தார். அதனால் சோர்வு நீங்கி கண்ணீரை ஒதுக்கிவிட்டு, தம்பி, இறந்த தந்தையான ஜடாயுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் நன்முறையில் செய்து முடிப்போம் என்று கூறினார் ராமர். பின்பு ராமபிரான் அந்திம கிரியை செய்வதற்கு வேண்டிய விறகு, தருப்பை, பூ, தண்ணீர் ஆகியவைகளை சித்தமாக கொண்டு வந்து வைத்துக்கொண்டு மணல் மேடை அமைத்தார். சாஸ்திரங்களில் கூறிய மந்திரங்களோடு ராமர் நீரையும் சந்தனத்தையும் புஷ்பங்களையும் உரியபடி உபயோகித்து ஜடாயுவின் உயிர் நீத்த உடலுக்கு திருமஞ்சனமும் அலங்காரமும் செய்து அவ்வுடலை தமது 2 கைகளாகவும் எடுத்து மணல் மேடையில் இட்டு விறகுகளை அதன் மேல் அடுக்கி தலைப்பக்கத்திலே நெருப்பை பற்ற வைத்தார். மற்றும் அப்பொழுது செய்ய வேண்டிய கடமைகளையும் முறை தவறாதபடி செய்தார். ஜடாயுவுக்கான தகனக்கிரியையை முடிந்ததும் குளித்துவிட்டு வந்து ராமர் உணவு உண்டார். அப்போது சூரிய பகவான் மேற்றிசை போய் விழுந்தான். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.